டியூஸ்டே மார்னிங் எழுந்ததும் வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டு கலர் கோலப்பொடி கொடுத்துருந்தேன். சின்னதாக தான் போட்டிருந்தேன். கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மார்கழி 30 நாளுமே கோலம் போட்டு கலர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். எந்த அளவு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. கண்டிப்பாக நான் மினி விலாகில் டெய்லி போடுற கோலம் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம என்னதான் மார்க்கெட்டில் கடையிலன்னு புதினா, கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தாலும், நம்ம வீட்டில் வளர்ந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா, கொத்தமல்லி பறித்து எந்த குக்கிங்கில் சேர்த்தாலுமே அந்த குக்கிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள் பிரியாணி சைட் டிஷ்க்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் ரெடி பண்ணி அரைச்சி சேர்த்துருந்தேன். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. லஞ்ச் பேக் பண்ணதுக்கப்புறமா இட்லி மாவு தீர்ந்து போச்சு. நான் இந்த வாரத்துக்கு சிகப்பு சோளத்தில் இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன்.